குட் மார்னிங் எவ்ரிபடி. என் பேர் பூபதி. நான் கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிங்கார்பேட்டையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய பேரண்ட்ஸ். ஸோ உங்களை எல்லாருமே இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். இது என்ன விழா அப்படின்னு சொன்னால், மாணவர்களை சாரணை இயக்கத்தில் சேர்வதற்கான விழா. ஸோ ஏன் நாம் வந்து சாரணை இயக்கத்தில் சேரணும் அப்படின்றத சில பாயிண்ட்ஸ் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ஏன் உங்கள் மாணவர்களை நம்ம பள்ளியில் சாரணை இயக்கத்தில் சேரணுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால், பாரத சாரண இயக்கம் உலகளாவிய ஒரு இயக்கம். இதில் வந்து நம்ம வாழ்க்கைக்கு எப்படி நமக்கு வந்து இந்த சாரணை இயக்கம் உதவுது அப்படின்றத பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இல்லத்திலும் சாரணர்களைப் போல பயிற்சி பெற்ற குழந்தைகள் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டுகிறேன் என்று மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அதே போல ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும் சாரணனாகவும் சாரணியாகவும் வளர வேண்டும் என்பதே எனது ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனிதனுக்கு நிறைந்த நல்ல பண்புகளை வழங்க வல்லதான தன்னார்வ இயக்கம் சாரணியம் ஒன்றே என்று அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கார். அதே போல பெர்னாட் ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஜார்ஜ் பெர்னாட் ஷா 20ஆம் நூற்றாண்டில் கல்விக்கென ஒரு பெரும் நன்கொடையை எந்த ஒரு கல்வியாளரும் அளிக்கவில்லை, ஆனால் சாரண இயக்கத்தை தொடங்கிய அந்த இராணுவ வீரர் அளித்தார் அப்படின்னு பெர்னாட் ஷா சொல்லியிருக்கிறார். ஸோ எவ்வளவு முக்கியமான இயக்கம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த 20ஆம் நூற்றாண்டில் உருவாக்கிய சாரண இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா லார்ட் பேடன் பவல். இவர் ஒரு இங்கிலாந்துக்காரர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ லார்ட் பேடன் பவல் பிரிட்டனில் இருந்தாலும் அவர் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரண இயக்கத்தை ஸ்கூல் லெவலில் கொண்டு வந்திருக்கிறாரு. அதில் ஏன் இந்த சாரண இயக்கத்தில் வந்து அது முக்கியமாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, என்ன முக்கியமானது இருக்குது அப்படின்னு சொன்னால், இதில் வந்து நிறைய பிரின்சிபல்ஸு, பர்பஸ், டெஃபினிஷன் இது எல்லாமே இருக்குது இந்த அமைப்பில். மெத்தட்ஸ் என்ன? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கிறதுனால எல்லோருக்கும் பிடிக்கிற ஒரு முறையாக இது இருக்குது. இதில் ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது ஸ்கவுட்டிங்கில்: கேரக்டர், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், ஹேண்டிகிராஃப்ட், ஸ்கில்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப அந்த அமைப்பு என்றைக்குமே வந்து மறையாத ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த சாரண இயக்கத்தில் மோட்டோ இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. சின்ன விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்ய புரஸ்கார் லெவலில் என்ன இருக்குது, ராஷ்டிரபதி லெவலில் அப்படின்ற ஒரு அவார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த அமைப்பு காரியம் செய்யணும் அப்படின்ற விஷயத்த சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நேச்சர் ஸ்டடி, இயற்கை எப்படி ரசிக்கணும்னு சொல்லி தர்றோம். சின்ன ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் விசிட் பண்ண சொல்லி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது சொல்லி கொடுக்குறாங்க. சின்ன சர்வீசிங், ஸ்விம்மிங், மேப் டிராயிங், ரீடிங், ஹைக் ஆன் ஃபுட், நைட் கேம், சிங் சாங், இந்த மாதிரிலாம் சின்ன விஷயங்கள் கொடுக்கும்போது மாணவர்கள் ஆர்வமாக இருப்பாங்க. அப்புறம் யூசிங் ஏடிஎம் நாலேஜ், ஏடிஎம் போய் எப்படி யூஸ் பண்ணுறதுலாம் சொல்லி கொடுக்குறோம். ஓவர் நைட் சைக்கிள் ஹைக்கு, கேம்ப் ஃபயரு, பைனரி ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் எய்டு, எஸ்டிமேஷன், டிராயிங், யோகா அண்ட் எக்ஸசைசஸ், அட்டன் ஆன்லைன் மீட்டிங்லாம் எப்படி அட்டன் பண்ணுறதும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ப்ரோக்ராம் கண்டக்டர், எப்படி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுன்றதும் சொல்லிக் கொடுக்குறோம். அச்சீவ்ட் ஆர் கலெக்டிங் ப்ரொஃபஷனல் பேட்ஜஸ் அப்படின்ற நிறைய விஷயங்கள் அந்த மாணவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க தானாகவே வாழ்வதற்கு எப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன காலையில் எழுந்த உடனே என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றத மாநில ஆளுநர் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அதே மாதிரி ராஷ்டிரபதி அப்படின்ற பிரசிடென்ட், நம்முடைய இந்திய நாட்டின் பிரசிடென்ட் கையெழுத்து போட்ட சர்டிஃபிகேட் அவங்களுக்கு அவார்டாக கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கவர்னர் கொடுக்குற சர்டிஃபிகேட், இந்த பக்கம் பிரசிடென்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. இது எல்லாம் அவங்களுக்கு வந்து உயர்கல்வியில் உதவியாக இருக்கும். மேலும் நாம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் அண்ட் கைட்ஸில் இருந்து ஃபேமஸ் ஆகின பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தான் இவங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் யூஎஸ்ஏல இவங்க சின்ன வயசுல அவர் ஸ்கவுட்ல இருந்திருக்கிறார். அப்புறம் பராக் ஒபாமா யூஎஸ்ஏல இருக்கிறவர், அவரும் வந்து ஸ்கவுட்ல இருந்திருக்கிறாரு. அப்புறம் ஜோ பைடன் யூஎஸ்ஏ, அவரும் ஸ்கவுட்ல சின்ன வயசுல இருந்தவர் தான். பில்கேட்ஸ், இந்தியாவில் இருக்கிற பில்கேட்ஸும் ஸ்கவுட்ல இருந்தவர் தான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி மேன் வர்சஸ் வைல்டுல அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்கக்கூடிய பிரிட்டனை சேர்ந்த அட்வென்ச்சரர் பியர் கிரில்ஸ், சீஃப் ஸ்கவுட், அவர் வந்து இந்த ஸ்கவுட்ல இருந்தவர் தான். அந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் பர்சன்ஸ். ஆர் வெங்கட்ராமன், இந்தியா, அவரும் வந்து ஸ்கவுட்ல இருந்தவர் தான். அப்புறம் சங்கர் தயாள் சர்மா, இந்தியாவை சேர்ந்தவர், அவரும் ஸ்கவுட்ல சின்ன வயசுல இருந்தவர் தான். அதே மாதிரி நிலவுக்கு சென்ற நீல் ஆம்ஸ்ட்ராங், ஒரு அஸ்ட்ரானட் யூஎஸ்ஏல, அவரும் ஸ்கவுட்ல இருந்தவர் தான். ஜான் எஃப் கென்னடி யூஎஸ்ஏ, அவரும் வந்து ஸ்கவுட்ல சின்ன வயசுல இருந்தவர் தான். அப்புறம் எட்வின் ஆல்டின் அஸ்ட்ரானட் யூஎஸ்ஏல சேர்ந்தவர், அவரும் ஒரு ஸ்கவுட்டா இருந்தவர் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் பர்சன்ஸ் எல்லாமே ஸ்கவுட்ல இருந்து வளர்ந்தவங்களா தான் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இறையன்பு ஐஏஎஸ் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்கவுட்ல இருந்து வளர்ந்தவர் தான் அவரும். அப்புறம் அமுதா ஐஏஎஸ் டிஎன்,
தமிழ்நாடு இருக்கக்கூடிய அவங்களும் வந்து ஸ்கவுட்ல இருந்தவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஃபேமஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் ஸ்கவுட்ல இருந்து தான் வந்திருக்கிறாங்க. ஸோ while you wait, a thought from Baden Powell's last message to the Boy Scouts and Girl Guides. என்ன சொன்னாங்க Baden Powell அப்படின்னா, guides others to happiness and you will bring happiness to yourself. And by doing this you will be doing what God wants of you. அப்படின்னு நம்ம பேடன் பவுல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, live the world in better condition in which you found it. ஸோ பாசிபிள்ன்றது எதுவுமே இல்லை, இம்பாசிபிள்ன்றது எதுவும் இல்லை, பாசிபிள் தான் அப்படின்றத அவர் நமக்கு மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். ஸோ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சாரணை இயக்கத்துல தங்கள் மாணவன் இணைந்து உங்கள் குழந்தைகள் இழந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மிகப்பெரிய அச்சுவரா வாழ்வதற்கு மிகுந்த வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை சின்ன கிளாஸ்ல இருந்து நம்ம கொடுக்கும்போது அந்த மாணவர்கள் தன்னைத்தானே எப்படி வாழ்றது, எப்படி பெரியவர்களை சாராம நாமே வாழ்றதுன்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இயக்கம் தான் இந்த சாரணை இயக்கம். இந்த